நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாமக கூட்டணி கையொப்பமாகிவிட்டது. இந்த நிலையில் தற்பொழுது பாமகவில் கடந்த சில மாதங்களாகவே உட்கட்சி பூசல், தந்தை மகனிடையே கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்த சூழலில் எங்கே செல்வார் ராமதாஸ் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ராமதாஸின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது எங்கே செல்வார் ராமதாஸ்? ஏன்னா பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது, கையொப்பமாகிவிட்டது. தொகுதி விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு விட்டது. தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் எங்கே செல்வார்? அவருடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவில் ராமதாஸை சேர்க்கக்கூடாது என்று நிபந்தனை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. உங்களிடம் அந்த நிபந்தனை வைத்த விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்பிலும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஆனால் நாம் விசாரித்த வரையில் டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டணியில் 100% இடம்பெற மாட்டார் என்று இரண்டு தரப்பிலுமே சொல்கிறார்கள். அதாவது அதிமுக தரப்பிலும் சொல்கிறார்கள், நாம் விசாரிக்கும் போது பாமக தரப்பிலும் சொல்கிறார்கள். இந்த விஷயத்தின் மூலமாக இரண்டு விஷயங்கள் முடிவாகி இருக்கிறது. அதாவது ஒன்று, இந்த தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் தான் சந்திக்க போகிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. மற்றொன்று, பாமக என்பது அன்புமணி தரப்பு தான் என்பதும் மீண்டும் ஒரு முறை உறுதியாகி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் பாமக சார்பிலே அன்புமணி தற்போது அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் போன்றவையெல்லாம் அனைத்தும் அன்புமணிதான் பாமக என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. எனவே அந்த அடிப்படையில தற்போது பாமக தலைவரான அன்புமணி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு தற்போது தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த கையொப்பமிட்ட அந்த பேப்பர்கள், அந்த விஷயங்கள் அனைத்தும், அந்த உடன்படிக்கை 17ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 17ஆம் தேதி தான் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அதுவரை எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்ற அந்த விவரங்கள் வெளியில் வராது என்றும் சொல்கிறார்கள். 17ஆம் தேதி இது மொத்தமாக தெரிவிக்கப்படும். தற்போது இந்த கூட்டணியை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அதிமுக கூட்டணி என்பது ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த கையொப்பம் இன்று உறுதியாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையிலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் என்று நாம் பார்க்கும்போது, ஒன்று திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும், அல்லது விஜயுடன் செல்ல வேண்டும், அல்லது அவர் தனியாக நிற்க வேண்டும். 3 ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் கடந்த சேலம் பொதுக்கூட்டத்திலேயே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், திமுகவை கடுமையாக பேசிவிட்டார்கள், திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே திமுக பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. இது தவிர அங்கு திருமாவளவன் வலுவாக இருக்கின்றார். திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அன்புமணி தரப்பு வந்தாலும் சரி, டாக்டர் ராமதாஸ் தரப்பு வந்தாலும் சரி, பாமகவில் எந்த பிரிவு வந்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியிலே இடம்பெற மாட்டோம். நாங்கள் இந்த கூட்டணியிலே, திமுக கூட்டணியிலே தொடர வேண்டுமானால் பாமக சம்பந்தப்பட்ட தலைவர்கள் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது என்று திருமாவளவன் நிபந்தனை விதித்திருக்கிறார். எனவே டாக்டர் ராமதாஸ் தரப்பு அதிமுக பக்கமும் செல்ல முடியாது, திமுக பக்கமும் செல்ல முடியாது. மீதம் இருப்பது விஜய் தரப்பிலான கூட்டணி. விஜய் தரப்பிலான கூட்டணியை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா, அல்லது டாக்டர் ராமதாஸ் தரப்பு தனியாக தேர்தலை சந்திப்பார்களா? அதாவது தனித்து தேர்தலில் பாமக ஒரு முறை 2016 தனித்து போட்டியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே 1991 போட்டியிட்டு இருக்கிறது. அதுபோல டாக்டர் ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்களை களம் நிறுத்தி அவர் தனியாக போட்டியிடுவாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில, அதாவது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் ஆரம்பிக்கும். ஏனென்றால் பிப்ரவரி 3வது வாரத்திலே தான் அந்த தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன், அறிவிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதனை ஒட்டிதான் பல முக்கிய திருப்பங்கள் இருக்கும், பல இறுதி முடிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே டாக்டர் ராமதாஸ் தரப்பை பொறுத்தவரையிலே அவர் தனியாக நிற்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் என்று அவர்கள் தரப்பில் நாம் விசாரிக்கும் போது நமக்கு தகவல் கிடைக்கிறது. டாக்டர் ராமதாஸ் தரப்பு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தனியாக நிற்பது அவர்களுடைய இலக்காக இருக்கும். தன்னுடைய மகனான பாமக தலைவர் அன்புமணி தரப்பை சேதப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களது பிரச்சாரம் அமையும் என்றும் தகவல்கள் கிடைக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.